வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எடப்பாடி போடும் மெகா திட்டம் தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்க மாதிரி நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலை தோத்துட்டா அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போகணும்னு அவருக்கு தெரியும். எந்த அளவுக்கு அவர் வேலை பார்ப்பார் அப்படிங்கிறத நம்ம போன தேர்தலே பார்த்துட்டோம். சட்டமன்ற தேர்தலே பார்த்துட்டோம். அதையும் தாண்டி அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்ற தொகுதிகள் 18 தொகுதிகளுக்கு நடந்தது தேர்தல். கரெக்டாக 18 தொகுதியில் இத்தனை தொகுதிகள் ஜெயிச்சாதான் அவர் முதலமைச்சர் பதவியாக தொடரணுங்கிற நிலை வரும்போது அதில் மட்டும் ஜெயிக்கிறாரு. எம்பி எலெக்ஷனில் தோக்குறாரு. உங்களுக்கு தெரியும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் சாதாரணமாக நம்ம தொடர்ந்து இதை சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாதுங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்த இன்னைக்கு அண்ணாமலை ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். பெரிய போஸ்ட் எதுவும் கொடுக்கல. எடப்பாடி எதிர்த்த ஓபிஎஸ் ஐயா தயவுசெய்து என்னை சேர்த்துக்கோங்கிற கெஞ்சிற நிலைமைக்கு கொஞ்சம் காலில் கூட உழுகுறோங்கிற நிலைமைக்கு அவங்க தொண்டர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த டிடிவி அவரை துரோகின்னு சொன்னாரோ அதே டிடிவி பரவாயில்ல எடப்பாடியை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அமித்ஷா சொல்லிட்டாருங்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக செங்கோட்டையின் பிரச்சனை என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். ஒட்டுமொத்தமாக தனக்கெல்லாம் யார் யார் பிரச்சனை பண்ணாங்களோ எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துட்டாரு ஒரு ஸ்டெப்பில். அடுத்த கட்டமாக அவருடைய நிலைமை என்னவாக இருக்கும்? திமுக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேமுதிகவை உள்ளே எடுக்க பார்க்குறாங்க. ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஒரு பக்கம் மாப்பிள்ளை பல பேருக்கு ஃபண்டு பண்ணி விஜய்கிட்ட தள்ளி விடுறாரு. ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச விஷயம் அமித்ஷாவுக்கு தெரியாதா? திமுக ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லாரையும் பிரித்து விட்டு தனியாக நிற்க வைக்கும். அதிமுக ஒரு அணி, விஜய் தலைமையில் ஒரு அணி, சீமான ஒரு அணியாக இருந்தால் ஈஸியாக திமுக ஜெயிக்கும்னு சின்ன குழந்தை கூட சொல்லணும். ஈஸியான ஒரு 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 கணக்கு அது. ஆனால் நம்ம அதுலேயும் சொல்கிறோம் அப்படிலாம் இல்லைங்க. வெகுஜன மக்கள் திமுக வேணான்னு ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா யார் அவங்கள வீழ்த்தக்கூடிய சக்தின்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய 4 பிரிவாக போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். போகக்கூடிய காலங்களில் திமுக தொடர்ந்து அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் ஆணவ படுகொலையில் ஆரம்பித்து, பாலியல் பிரச்சனை ஆரம்பித்து, மண்டல தலைவர்கள் கொள்ளையடிக்கிறதுல ஆரம்பித்து, செந்தில் பாலாஜி பிரச்சனை ஆரம்பித்து, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதி நிலைமை இல்லாமல் தள்ளாடுறதுல ஆரம்பித்து, இப்படி பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காவல்துறையினுடைய அத்துமீறல்கள், தொடர்ச்சியாக அத்துமீறல்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இதெல்லாம் மக்களை இன்றைக்கி முகம் சுளிக்க வச்சிருச்சு அப்படின்னு நம்ம தொடர்ந்து இதெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் 4 பிரிவாக எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு எல்லா ஓட்டையும் பிரித்து போய் திமுக ஜெயிக்கணுங்கிற உங்கள் கணக்கை மக்கள் தவிடுபடி ஆக்குவார்கள் நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம கணிப்பு தப்பாக கூட போகலாம். நம்ம அப்படி நினச்சிட்ருக்கோம். எல்லாமே சரியாக போகணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம அப்படி நினச்சிட்ருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இன்னொன்று முக்கியமான விஷயம், ஏன் இந்த நினைப்பு நமக்கு வருதுன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய தொடர்ந்து அவருடைய அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி வரணும். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிகிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி அதிமுக எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? முதல்ல எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைப்பதற்கு முன்பு எடப்பாடி வீட்டுக்கு ரைடு வருமா, நிறைய பேர் மேலே முன்னாள் அமைச்சர்கள் மேலே ரைடு வரப்போது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கார். திமுகவில் யார் வீட்டுக்கு ரைடு வரும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி சிஎம் டெல்லிக்கு ஓடுறாரு. முதல்ல டெல்லியை பார்த்து எங்களை பற்றி திராவிட மாடலை தெரியாதான்னு சத்தம் போட்டவங்க டெல்லிக்கு இவங்க போகிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அடுத்து என்ன யோசிப்பாங்க? ஏன்னா மறுபடியும் சொல்கிறோம், இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு வியூக வகுப்பாளர் அமித்ஷா, தமிழ்நாட்டிலுடைய சிறந்த வியூக வகுப்பாளர் எடப்பாடி. நம்ம சொல்கிறது நீங்கள் சிரிக்காக கூட பண்ணலாம், காலம் அதை கண்டிப்பாக முடிவு செய்யும். எடப்பாடியை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும், ஓபிஎஸ் போகிறாரு, முக்குளத்தூர் ஓட்டு போகும். எல்லாரும் சொல்கிறதுனா முக்குளத்தூர் ஓட்டு போகும். ரைட், அதுக்கு தான் டிடிவியை உள்ளே கொண்டு வர்றாரு. கரெக்டுங்களா? ஒன்று. இன்னொன்று, இப்போ பிஜேபி, அதிமுக, நம்ம அமமுக, நம்ம இவங்களது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணி வரப்போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே சொல்லிட்டு ஐயா தான் வரப்போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா ஸ்டாலினை சந்திக்க போகிறார், அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய புரளியை சமூக ஊடகங்களில் யார் விட்டுருப்பான்னு உங்களுக்கு தெரியும். ஐயா மறுத்துட்டார். அப்போ ராமதாஸ் ஐயா வரப்போகிறார். அப்படி தொடர்ச்சியாக இவங்கெல்லாம் ஒன்று சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா போன அலையன்ஸ் எப்போ நம்ம போன சட்டமன்ற தேர்தலில் என்ன ஒன்று டிடிவி இல்லை, டிடிவி இருக்கார். இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி உடஞ்சிருக்குது. அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்படி போயிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியோ அமித்ஷாவோ, ஏன்னா அமித்ஷா மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவர், அப்போ என்ன யோசிப்பார்? எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா திமுக ஜெயிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்போ என்ன பண்ணலாம்? திமுக ஃபண்டு எடுக்கக்கூடாது ஒன்று. இன்னொன்று, திமுக அம்பலப்படும். மேலே இருக்கக்கூடிய இடி, சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள்லாம் எதிர்க்குது. பிஜேபி என்ன ஏற்கனவே நம்ம சொல்லிட்டுருக்கோம், ட்ரெய்லர் தான் பண்ணியிருக்காங்க. இனி மெயின் பிக்சர் ஆரம்பிக்கல. மெயின் பிக்சர் இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்க. பிஜேபியோட ஸ்டைலே எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குங்க, உங்களுக்கு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல். ஒருத்தர் சீமானெலாம் நெஞ்சை புடைச்சிட்டு பேசுவார். விஜய் ரொம்ப நிதானமாக பேசுவார், அழகோடு பேசுவார்.
அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு டிடிவி தினகரன் சூப்பராக பேசுவார், விஜயகாந்த் கோபத்தோடு பேசுவார். இப்படி இப்போ ஒவ்வொருத்தட்டையும் ஒரு ஒரு குணம் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பிஜேபியோட குணம் என்னென்னா, தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடணும், தேர்தல் முடிஞ்சோன்னா வெளியே விட்டுற வேண்டியதான். அப்போ பிஜேபி இன்னமும் திமுகவை நெருங்கலை. இப்போ டாஸ்மார்க் அதோடு நிறுத்திக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுவும் நெருங்கவே இல்லைன்னா நெருங்குவாங்க. ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும் எப்போ பாயணுங்கிறது அவங்களுக்கு தெரியும், கரெக்டான நேரத்தில் பாய்வாங்க. அந்த பாய்ச்சலை தாங்கக்கூடிய வலிமை இன்றைக்கி திமுகவுக்கு இருக்கா, அதான் மெயின். ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கு என்ன ஆச்சுன்னு உச்சநீதிமன்றத்தில் கேட்டுட்ருக்காங்க, கரெக்டுங்களா? துரைமுருகன் அவங்க பையன் மேலே கேஸு, அவங்க மேலே கேஸு, நேரு அவர்கள் தம்பி மேலே கேஸு, இப்போ தான் விடுவிச்சிருக்காங்க. ஆனாலும் நேரு மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குது. ஜெகத் ரட்சகனா ஏற்கனவே ஓரளவுக்கு பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அடுத்து பத்திரப்பதிவுத்துறை, இன்னும் 2-3 முக்கியமான துறைகளில் அடுத்து வரப்போது சிஎம்டிஏ உட்பட துறைகளில் யாரை பிடிச்சா அங்கே திமுக ஆடும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஈடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும். இப்போ இவங்களை எப்படி வரக்கூடிய நாட்களில் ஈடி சும்மா விட்டோம்? ஈடியே சும்மா இருந்தாலும் அமித்ஷா விட்டுருவாரா? இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் அடுத்தடுத்து இப்போ 26ஆம் தேதி மோடி வராரு. தொடர்ச்சி அவங்க மோடி வந்து ஒரு மாதத்தில் இவ்வளோ தூரம் வராருன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க, இது விளையாட்டாக பார்க்கல. அவங்க தமிழ்நாட்டை இந்த தடவை ஜெயிக்கணும். பிஜேபியுடைய ஃபார்முலா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நல்லா தெரியும், இதில் மகாராஷ்டிராவில் ஜெயிக்கவே முடியாதுங்கிற மகாராஷ்டிராவை ஜெயிக்க வச்சாங்க. ஹரியானாவும் காங்கிரஸ் அங்கேயும் ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ பிஜேபி அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக தன்னுடைய மிஷினரியை இறக்கி விட்டுரும். அதுக்கு இருக்கக்கூடிய மிஷினரி நிறைய இருக்குது. தேர்தல் ஆணையத்துலேருந்து ஏகப்பட்ட இனிமேல் வரக்கூடிய காலங்கள் திமுகவை அடிக்கிற மாதிரி வேலை. இன்னொன்று, இவங்க ஏன் வந்து திமுக வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்னா, கலைஞர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு சாதுரியமானவர் அங்கே யாரும் இல்லை. சரி, கலைஞர் அவர்கள் இல்லை, துரைமுருகன் இருக்காருன்னா துரைமுருகன் சொல்ல அங்கே வந்து மேலே யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ இங்கே வந்து என்னென்னா, கூட்டணி கட்சிக்குழுக்குள்ளே பேசக்கூடிய அளவுக்கே இன்றைக்கி யாரும் இல்லை. எல்லாருக்கும் ஸ்டாலினா பேச முடியும். இப்போ நம்ம சண்முகம் அவர்கள் இருக்கார், சண்முகத்தில் யார் பேசணும்? மாப்பிள்ளை போய் பேசினா சண்முகம் ஒட்டுக்குவாரா? எங்கே வந்து பேசுவார் மாப்பிள்ளை? அவர் வீட்டுக்கு கூட்டாமல் சண்முகம் வருவாரா? அப்போ அதை பேச வேண்டியவர்கள்லாம் அமைதியாக இருக்காங்க. மேலே நீங்கள் மட்டும் சம்பாதிக்கிறீங்க, எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்கன்னு அந்த கோவம் இன்றைக்கி பொன்முடிக்குள்ளேயும் இருக்குது, துரைமுருகனுக்குள்ளே. நேரு உள் மனசில் என்னங்க நினைக்கும்? எல்லாத்தையும் விடுங்க, நேரு உள் மனசில் என்ன நினைக்கும்? என் பையன் ஃபோட்டோ ஏதோ ஆர்வ கோளாறு சின்ன வரன்னு போட்டாங்க, அதை கிழிக்கிறீங்க இன்னொரு மினிஸ்டர்ஸ் அங்கே இருந்துக்கிட்டே. அப்போ நான் ஏன் அவரை ஜெயிக்க வைக்கணும் நினைப்பு இருக்குமா இருக்காதான்? நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோதான். வரக்கூடிய தேர்தலில் செந்தில் பாலாஜி மட்டும் ஓடாடி வேலை செய்வார் இப்போ இருக்கிற நிலைமையில். மற்ற பெரும்பாலான அமைச்சர்கள், ஏவா வேலு அவர் ஒருத்தர் வேலை செய்வார். ஏன்னா ஏவா வேலு இன்றைக்கி ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார். மற்றவங்களாம் ஏனோ தானே தான். அது வந்து எடப்பாடிக்கு நல்லா தெரியும். நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம், எடப்பாடி தெம்பாக இருக்கிறாருன்னு. அந்த தெம்புக்கு காரணம் என்ன? நிறைய எலெக்ஷனில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியுங்க, இப்படி தான் ஆரம்பிப்பாங்க எலெக்ஷன். அப்படியே போவ ஓட்டு எண்ணிக்கை நெருங்க களம் எப்படி மாறிடும்னா 2 தான். இந்த மும்முனைங்கிறது தமிழில் ஏதோ ஒரு 2 அணி இருக்கும், அதில் நம்ம ஒருத்தர் இருப்போங்கிறது எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக நம்புகிறார். ஒரு கால்குலேஷன் தான், எல்லாம் கால்குலேஷன் தானே. திமுகவுடைய பெரிய பலம் என்ன? கூட்டணி கட்சிகள் ஃபஸ்ட்டு. அதையும் தாண்டி ஃபஸ்ட்டு பணம், அடுத்து கூட்டணி கட்சி பணம். அந்த பணத்தை அடிக்கிறோம். பணத்தை வந்து நிர்வாகிகள் எடுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாராஷ்டிராலும் இப்படி தான் பண்ணாங்க. தேர்தலுக்கு முன்பு உத்தவ் தாக்கரே கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சய் ரகவத் அவங்களுடைய மனைவி பேரில் ஏற்கனவே நிறைய சொத்துக்களை முடக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் ரகவத்துடைய சொத்தையே முடக்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 எம்எல்ஏக்கள் நிற்க வரவங்களையே டார்ச்சர் பண்ணாங்க. இதெல்லாம் நடத்துனாங்க. பிரகாஷ் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு தலித் கட்சியுடைய தலைவர் உத்தவ் தாக்கரேட்ட சேர்ற மாதிரி இருந்துச்சு. அவர் சாயங்காலம் 4 மணிக்கு சேர போகிறாரு, கரெக்டாக 12 மணிக்கு நட்டா போய் அவரை சந்திக்கிறார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தனியாக நிற்கிறார். இவர் நாங்களே தனியாக நிற்க ஃபண்டு பண்ணுறோம், தனியாக நின்று அவங்களோட போயிடாது, அவ்வளோதான். ஏற்கனவே அதிமுக டிவிக்கு கூட்டணியை உடைத்ததே அமித்ஷா தான். அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஒன்று சேர்ந்துட்டு ஜெயிச்சிருவாங்க, அப்புறம் நம்மளை நடு ரோட்டில் விட்டுருவாங்கன்னு சொல்லி தான் வேகமாக வந்து எடப்பாடிட்ட கூட்டணி முடிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ 2026 ஜெயிச்சா தான் 2029 ஜெயிக்க முடியும். அடுத்து மோடி பிரதமர் ஆகணுங்க. இந்த சட்டமன்றம்லாம் முக்கியம் இல்லை. மோடி பிரதமர் ஆகணும்னா வரக்கூடிய தேர்தல் எடப்பாடிங்க சிஎம்மாக இருக்கணும். ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எடப்பாடி சிஎம்மாக இருந்தால் தான் 2029 தமிழ்நாட்டை பிடிக்க முடியும். ஒருவேளை ஸ்டாலின் வந்துட்டாருன்னா மோடி 2029 40 அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் தன்னுடைய மொத்த ஃபோர்ஸும் இறக்குவாங்க. பிஜேபி அது எதாவது என்னங்க, ஒரு நல்லவன்ட்ட நீங்கள் சண்டை போடலாம். பிஜேபி நல்லவன் இல்லை, அவன் எல்லா விதமான அஸ்திவாரங்களையும் இறக்கி விடுவாங்க. எடப்பாடி இன்னும் யோசிப்பார், அந்த அஸ்திவாரத்தை இறக்கட்டும். ஏன்னா இவங்க நல்லவங்க,
இவங்க பணம் வச்சுருக்காங்க, அதிகாரம், அவன்கிட்டையும் பணம் இருக்குது, அதிகாரம், 2 பேர் சண்டை போடுவாங்க. நம்மகிட்ட கேடர் பேஸ் இப்போ பார்ட்டி, நம்ம இறங்கி அடிப்போம், அவ்வளோதான். எடப்பாடியோட எண்ணம் தான். இன்னமும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்கிறாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எடப்பாடியை வந்து மாற்றிடுவாங்கன்னு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எடப்பாடி வேணால் அமித்ஷாவுக்கு அல்வா கொடுப்பாரு ஒழிய, அமித்ஷாவால் எடப்பாடிக்கு அல்வா கொடுக்க முடியாது. எடப்பாடி எல்லாத்தையும் எடப்பாடியோடைய அதான் தொடர்ந்தோடைய கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜன்னலை திறந்துக்கிறேன், கதவை திறந்துக்கிறேன்னு கேட்டது யார்? பிஜேபி தானே. போனாரா? போனார். நாடாளுமன்ற தேர்தல் அவர் நினச்சிருந்தா எவ்வளோ ரைடு விட்டுருக்கலாம். ரைடு வந்தால் பரவாயில்லன்ட்டாராம். ரைடு தானே வர விட்டுங்க, பார்த்துக்கலாங்க, கட்சி எங்களுதுங்க, 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, அவ்வளோ ஈஸியாக எங்களை அடி பண்ணி வச்சிருவீங்களா? வேலுமணி போவார், தங்கமணி போவார், நிறைய பேர் சொல்லும் போது நடந்துதான். இப்பவும் சொல்கிறேன், வேலுமணி வந்து போயிடுவார்னு. போக மாட்டாங்க. சரி, எல்லாருக்கும் அவங்க உயரம் தெரியும். எடப்பாடி, அதாவது எடப்பாடியுடைய பல ரகசியங்கள் இன்றைக்கி அமித்ஷாட்ட மாட்டி இருக்குங்கிறீங்களே, அப்படி மாட்டியிருந்தால் நேரம் மிரட்டி இருக்க வேண்டியதானே சார்? ஏங்க ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவ்வளோதான், ரகசியத்தை விட்டுருவேன், உங்களை உள்ளத்துக்கு போட்டுருவேன். சப்போஸ் உள்ளத்துக்கு போகிற நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எடப்பாடிக்கு, ஏன் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டார்? அப்போ அதையும் மீறி உள்ளத்துக்கு போட்டால் போடு, நான் சேர்த்துக்க மாட்டேன்னு எந்த துணிவில் பேசுகிறாரு? ஒரு அளவுக்கு மேலே ஒரு ஆளெலாம் மிரட்டலாம் முடியாது. ஒரு அளவு தான் எல்லாமே. அளவுக்கு துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை, அவ்வளோதான், தெளிவாக போயிட்டாரு, பார்த்துக்கலாங்கிறாரு. அவர் என்ன பண்ணுவீங்க? இது ஒரு அரசியல்வாதிக்கு வேணும். இன்றைக்கி பிஜேபி எவ்வளவோ கட்சிகளை கபலீகரம் செய்யும்போது அதிமுக ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். இப்போ எடப்பாடி பழனிசாமி, நமக்கு பிஜேபி பிடிக்காது, பிஜேபி வரக்கூடாது, அதில் மாற்று கருத்தில். எடப்பாடி வந்தால் பிஜேபியால் எல்லா திட்டங்களையும் கொண்டு வர முடியாதுன்னு உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா போன 4 வருஷத்தில் அப்படி ஒன்றும் நடந்த மாதிரி நமக்கு தெரியல. திமுக ஆட்சி பிஜேபிக்கு சலாம் போட்டுட்டு இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக பார்க்குறோம். எடப்பாடியும் சலாம் போடுறாரு, நீங்களும் சலாம் போடுறீங்க. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஆட்சியை கொடுத்துட்டோம், ஏன் எடப்பாடி கொடுக்கக்கூடாது? மக்கள் ஏன் நினைக்கக்கூடாது? முதல்ல வைக்கக்கூடிய கோஷம் என்ன? எடப்பாடி வரக்கூடிய தேர்தலில் திமுக ஆளணுமா வேணாமா, ஸ்டாலின் ஆளணுமா, இந்த மாதிரி ஒரு பொம்மை முதல்வர் அப்படி தான் சொல்லுவார் அவர். பொம்மை முதல்வர் ஒரு குடும்பம், அந்த ஒரு குடும்பங்கிறது மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும். பார்த்தீங்களா? அவருடைய தம்பிகள்னு சொல்லிட்டு சில பேர் கோடிக்கணக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் அவர் பேசினா மக்கள் என்ன யோசிப்பாங்க? ஆமாங்க, யோசிப்பாங்களே, யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் சாதாரண காமன் மேன் என்ன யோசிக்கிறாங்க? என்னங்க அது, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. மண்டல தலைவர்களை சிஎம்ஏ வந்து விளக்குறேன் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா சென்னை மாநகராட்சி, அது ஒரு பெரிய ஊழல். டெய்லி அவங்க பார்க்குறாங்க சார், கவுன்சிலர் அடாவடி பண்ணதும் பார்க்குறாங்களா இல்லையா? இதையெல்லாம் மீறி எப்படி வந்து ஸ்டாலின் ஓட்டு போடுவாங்கன்னு எடப்பாடி என்ன யோசிக்கிறாரு? இப்போ எல்லா இடத்துலையும் கூட்டம். இப்போ அது ஒரு வீடியோ, எடப்பாடி எல்லா இடத்துக்கும் கூட்டம் போகிறாரு. அதில் ஒரு பெண் பேசுதான், புடவெல்லாம் கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, எங்களுக்கு வந்து புடவை வந்து ஒரே கடலில் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு புடவை கொடுக்கலன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட். பார்த்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு மக்களை திரட்டி கொண்டு வருகிறார்கள். எல்லா கட்சிகளும் மக்களை திரட்டி தான் வராங்க. அதான் ஊருக்கே தெரியுமே. நமக்கு தெரிஞ்ச விஜய் கட்சியிலையும் சீமான் கட்சியிலேருந்து ஆள் கூப்பிடாமல் வருது. மற்ற எல்லா கட்சியும் அது கம்யூனிஸ்ட்டு கூப்பிடாம வருவாங்க. மற்ற எல்லா கட்சியும் ஆள் திரட்டிட்டு தான் வராங்க. அந்த கூட்டத்தை திரட்டக்கூடிய வலிமை இருக்குது இல்லை அதிமுகவுக்கு? நம்ம உதயநிதி அவர்கள் போனாலும் ஸ்டாலின் போனாலும் எல்லாத்துக்கும் கூட்டத்தை திரட்டுறீங்க. தானாக சேர்ந்த கூட்டமாக ஸ்டாலின் அவர்கள் பேச்ச கலைஞர் மாதிரி ஸ்டாலின் பேச போகிறார், அதை பார்க்கணும், அண்ணா மாதிரி பேச போகிறாருன்னா கூட்டம் வருது. அதெல்லாம் வரல, எல்லாம் கூட்டி வரக்கூடிய கூட்டம் தான். அந்த கூட்டக்கூடிய சக்தி இன்னைக்கு எடப்பாடிக்கு இருக்கா இல்லையா? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க எடப்பாடி நிறைய பேருக்கு செலவு வைக்கிறாரு. ஆமாங்க, ஏற்கனவே செலவு பண்ணிங்க, செலவு பண்ணி தான் ஆகணும். வெளியில் மக்கள் பேச ஆடுறாங்களா இல்லையா? பரவாயில்லப்பா, அதிமுக இவ்வளோ வலிமையாக இருக்குது, எங்கே போனாலும் கூட்டமாகுது, பேச ஆரம்பிச்சிட்டாங்களா எடப்பாடியை பற்றி? இதுவே ஒரு பெரிய வெட்டு தானேங்க. ஒன்றுமே இல்லாத அதிமுக இன்றைக்கி நிலைமை என்ன? பரவாயில்லப்பா, நல்லா போயிட்டு இருக்குப்பா, எங்கெங்கேயோ கூட்டம். அதிமுகவை தாண்டி இன்றைக்கி சிந்திக்க முடியுமா? இதே ஒருவேளை முதல் மாதிரி எடப்பாடி பிரச்சாரத்தில் நம்ம வீட்லேயும் முடங்கி இருந்தால் உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு, இது மட்டும்தான் எடுபட்டுருக்கும். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஏங்க மக்களை சந்திக்கணுங்க. நீங்கள் மக்களை போய் பார்த்தா தான், நீங்கள் என்ன தான் அறிக்கை விட்டாலும் அது எடுபடாது. மக்களை போய் பார்த்தால் அதோட இம்பேக்ட் வேறு. அந்த இம்பேக்ட் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ரொம்ப திடமாக நம்புகிறோம் வரக்கூடிய தேர்தல் அவ்வளோ ஈஸியாலாம் திமுக ஜெயிச்சிடும் அப்படின்லாம் ஈஸியாக நம்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இவர்கள் வந்து செய்தி தொடர்பாளராக ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டு அவங்க வழியாக மக்களுக்கு நாங்கள் வந்து முகாம்லாம் நடத்துகிறோம், உங்களுடன் ஸ்டாலின் எல்லா குறையும் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அதை பார்ப்பாங்க. மக்களுக்கு போய் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் ஓகே. இருந்தாலும் மக்கள் மனதில் ஒரு ஏதோ ஒரு புரியாத ஒரு கோபம் இருக்கிறது. அது ஸ்டாலின் மீதல்ல, இந்த ஆட்சியின் மீது. இந்த ஆட்சி வந்து நிறைய பேரை கட்டுப்படுத்த தவறிவிட்டதுங்கிற கோபம். ஒற்றை எழுத்து நிறுவனம் தமிழகம் முழுக்க சொத்து வாங்கி குவிப்பதெல்லாம் மக்களுக்கு என்ன உறுத்தலையா? சினிமா மேட்ரு எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நினைக்கிறீங்க மக்கள் பார்க்குறது? மக்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தக்க நேரத்தில் அவர்கள் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள். இதெல்லாம் இவ்வளவு திகிரியமாக எடப்பாடி இருப்பாரா? அமித்ஷா இருப்பார். அமித்ஷாக்கு என்னன்னு தெரியாது. என்னங்க தமிழ்நாட்டில் வீக்காக இருக்குது, ஒரு பெகல்காம் தாக்குதல் நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு. மோடி அதுக்கிட்டே தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ எவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க. பிஜேபி பற்றி தெரியும் இல்லை? பிஜேபின்னு அவ்வளோ ஈஸியாக விட்டுருமா? இங்கே இருக்க ஓபிஎஸ் போய் கூட்டணி வச்சு பிஜேபி ஓட்டை பிரிப்பார், அதிமுகவை டேமேஜ் பண்ணுவார். எப்படி பிஜேபி பார்த்துட்ருக்கோன்னு நினைக்கிறீங்க?
அதனால் பிஜேபி ஒரு மெகா கணக்கு போடும். ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், மற்றபடி ஏஜென்சி நிறைய வச்சுருக்காங்க. ஏஜென்சியை வச்சு நிறையா ஸ்டேட்டை காலி பண்ண வரலாறு உண்டு. இவர்களும் நல்லவர்கள் இல்லை, அவர்களும் நல்லவர்கள் இல்லை. என்ன ஆக போகுதுன்னு தெரியவில்லை. எடப்பாடிக்கு என்ன நினைக்கிறாரு? சரி ரைட்டு, பிஜேபி நமக்கு நிறைய காரியம், எல்லா ஏஜென்சியும் நம்ம கூட இருக்குது. வரக்கூடிய தேர்தல் திமுகவுடைய ஆட்டத்தை கொடுக்கணும்னா அவங்க மூலியமாக தான் நடக்கும். அவங்க கூட கூட்டணி வைப்போம், நம்ம ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவோம். தனிப்பெரும்பான்மையை நம்ம ஆகிட்டா ஏன் பிஜேபி என்ன பண்ணிட முடியும்? ஏற்கனவே 4 வருஷம் டேக்கிள் பண்ணோம், பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டா அதற்கு பிறகு பிஜேபி மிரட்டும். எப்படிங்க மிரட்டும்? 2029 எடப்பாடியோட தயவு உங்களுக்கு வேணும் இல்லைங்க, எப்படிங்க மிரட்டும்? அப்படி எப்படிங்க ஆட்சியை கிடச்சிடும்? எல்லா எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட முடியுமா? அது வேற. இது நடப்பது சாத்தியமே இல்லை. அது என்னன்னா, அவ்வளவு உஷாராக உத்தவ் தாக்கரே கோட்டை விட்ட மாதிரி எடப்பாடி கோட்டை விட மாட்டார், நம்ம உறுதியாக நம்புறோம். ஏற்கனவே பிஜேபி செங்கோட்டையெல்லாம் வச்சு ட்ரை பண்ணிச்சு, ஒன்றும் நடக்கல. அது உண்மையாக நம்ம பார்த்துருக்கோம். செங்கோட்டையனை ட்ரை பண்ணாங்கல்ல, ஏன் எடப்பாடியை செங்கோட்டையன் கார்னர் பண்ண முடியல? அவ்வளோதான். 2வது இடம்னா 2வது இடம் தான். யார் எங்கே வைக்கணும்னு எடப்பாடிக்கு தெரியும். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எடப்பாடி அவர்கள் மீது நமக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அவர் தப்பு பண்ணார், இதில் மாற்று கருத்து இல்லை, அரசியலே பண்ணாமல் இருந்தார், கேஸ் நிறைய போட்டு அப்போவே பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. அப்போல்லாம் அண்ணாமலை தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இப்போது அதிமுக விழித்து கொண்டு விட்டது. அதிமுகவே ஒரு சாதாரண இயக்கமாக, அதிமுகவுக்கும் மக்கள் இயக்கங்க அது என்றைக்கும் ஜெயிக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வரக்கூடிய தேர்தல் அவ்வளோ ஈஸியாக திமுக ஜெயிப்பது சாத்தியமில்லை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.